தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கான கொடி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் போது பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கொடிக்கு பின்னால் வரலாறு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் தளபதி விஜய். கட்சியினுடைய கொள்கை முழுமையாக அறிவிக்கப்படும் போது கொடியினுடைய வரலாறும் தெரிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்கிறோம். ஒரு கட்சிக்கான கொடியாக மட்டும் இதை நான் பார்க்கலைங்க, தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு கொடியாக தான் நான் பார்க்குறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்திலே அமைந்திருக்கின்றது. கொடியின் நடுவிலே 2 யானைகள் காணப்படுகின்றன. கொடியின் நடுவில் உள்ள சிவப்பு நிற வட்டத்திலே வாகை மலர் மற்றும் 28 நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நட்சத்திரங்கள் நீலம் மற்றும் பச்சை நிறங்களிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையில் தளபதி விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றிருப்பதாகவும் இதனை நீக்க கோரியும் இந்திய தேர்தல் ஆணையகத்திடம் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ கட்சி புகார் அளித்திருக்கின்றது. குறித்த கட்சியின் தேர்தல் சின்னத்தில் யானை உள்ளதாகவும் அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகவும் வேறு கட்சிகள் இதனை பயன்படுத்த முடியாது எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பான சின்னங்கள் பதிக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ஆர்கே நகரைச் சேர்ந்தவர் புகார் அளித்திருக்கின்றார். வெளியிடப்பட்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியிலே சட்டத்திற்கு புறம்பாக கேரள மாநிலத்தின் போக்குவரத்து கழகத்தின் அரசு சின்னம் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதாகவும் வெள்ளாளர் சமூகத்தின் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் கொடியின் நிறமும் ஸ்பெயின் நாட்டின் தேசிய கொடி நிறமும் ஈழத்தமிழர்களின் சின்னமாக இருக்கக்கூடிய வாகைப்பூவின் சின்னமும் இதிலே தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் புகார் அளித்திருக்கின்றார். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட போது தளபதி விஜய் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். இந்த கொடிக்கு பின்னால் வரலாறு இருப்பதாகவும் கட்சியினுடைய கொள்கை முழுமையாக அறிவிக்கப்படும் போது அவற்றை தெரியப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்.